UGTRB English Unit 2 ஜான் ட்ரைடன் எழுதின A Song of Saint Cecilia's Dayங்கிற போயம்ல இருந்து தான் MCQ இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். First question, in which year was John Dryden born? அவர் எப்ப பிறந்தாரு? 1631. Dryden's dominant presence in the literary scene led to his era being called the Age of Dryden. ஸோ இவருடைய வாழ்ந்த காலத்தை நம்ம வந்து ஏஜ் ஆஃப் ட்ரைடன்னு சொல்லுவோம். ஏன்னா இவர் லிட்ரேச்சருக்கு இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் ரொம்ப அதிகம். ட்ரைடன் கான்ட்ரிபியூட்டட் ஹெரோயிக் ஸ்டான்சாஸ் டு த மெமோரியல் வேல்யூ ஃபார் விச் ஃபிகர் இன் 1659 ஆலிவர் கிராம்வெல். Which poem did Dryden publish to welcome the restoration of Charles II? எந்த poem அதை பப்ளிஷ் பண்ணாரு? அதாவது சார்ல்ஸ் II உடைய ரெஸ்டரேஷன். Astrea Redux ங்கிற போயம்ல. The poem Annus Mirabilis celebrates the survival of which event? இந்த போயம்ல எந்த ஈவெண்ட் அதை செலிப்ரேட் பண்றாங்க? The Great Fire of London. அதை பத்தி தான் அந்த போயம் எழுதியிருக்காரு. Dryden was appointed to which prestigious position in 1668? ரொம்ப முக்கியம். இவர் தான் போயட் லாரேட்டா அப்பாயின்ட் பண்ணாங்க. போயட் லாரேட் அப்படின்னா அவை புலவர். கவர்மெண்டே ஒரு போயட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இப்போ நம்ம ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இந்த மாதிரி பாண்டிய மன்னர்கள், சேர மன்னர்கள்லாம் இருக்கும்போது அவங்களுடைய அரசவையில் ஒரு அவை புலவர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு பேர் தான் போயட் லாரெட். நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் வாஸ் த டைட்டில் ஆஃப் ட்ரைடன்ஸ் ஃபர்ஸ்ட் பிளே ப்ரொடியூஸ்ட் இன் 1663? 1663ல அவர் எழுதின முதல் டிராமா, பப்ளிஷ் ஆன முதல் டிராமா என்ன? பிளே அப்படின்னா டிராமா. த வைல்ட் கார்லண்ட். In the work of dramatic poesy, which character represents Dryden himself? Essay on dramatic poesy ன்னு ஒரு essay எழுதினாரு. அது கிரிட்டிசிசத்துல வரும். அதுல Dryden அவருடைய கேரக்டரையே எது ரெப்ரசன்ட் பண்ணுது, என்ன பேர்ல ரெப்ரசன்ட் பண்ணார் அப்படின்னா நியாண்டர். நியாண்டர் அப்படின்னா நியூ மேன் அப்படின்னு அர்த்தம். Which heroic drama by Dryden was satirized in the play Rehearsal? எந்த டிராமா சட்டரைஸ் பண்ணப்பட்டது? The Conquest of Granada. Who was the author of satirical witty frolic The Rehearsal? The Rehearsalல satirical witty frolic யார் அப்படின்னா George Villiers. Dryden abandoned the use of rhymed couplets for blank verse in which 1675 play? எந்த பிளேவில் அவர் வந்து ரைம்டு கப்லெட்ஸை விட்டுட்டு பிளாங்க் வேர்ஸ்ல எழுத ஆரம்பிச்சார்? அவுரங்கசீப். அவுரங்கசீப்பை பத்தி இவர் எழுதியிருக்காரு. Dryden's tragedy All for Love 1677 is based on which Shakespearean play? ஷேக்ஸ்பியர் எழுதின ஆண்டனி அண்ட் கிளியோபட்ரா அந்த டிராமாவை, அந்த பிளேவை பேஸ் பண்ணி தான் இவர் ஆல் ஃபார் லவ்னு எழுதினார் 1677ல. Which was the following is considered one of Dryden's great original satires? மேக் ஃப்ளக்னோ. மேக் ஃப்ளக்னோங்கிறவர் இது எழுதினவர் தான். What is the Dryden's most famous poem containing a brilliant satiric portraits Absalom and Achitophel? Dryden's late great work was a complete translation of which classical author? Virgil உடையது. Which critical label was given to Dryden by Dr. Samuel Johnson? சாமுவேல் ஜான்சன் ட்ரைடனுக்கு என்ன லேபிள் கொடுத்தாரு, என்ன நேம் கொடுத்தாரு? த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம். ஸோ ட்ரைடன் இஸ் கால்ட் த ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம் பை டாக்டர் சாமுவேல் ஜான்சன். ஃபாதர் ஆஃப் இங்கிலீஷ் கிரிட்டிசிசம்னு ட்ரைடனுக்கு பேர் கொடுத்தவர் டாக்டர் சாமுவேல் ஜான்சன். மறந்துடாதீங்க, கொஷினா மாறும். வேர் வாஸ் ஜான் ட்ரைடன் பரீடு? வெஸ்ட்மினிஸ்டர் அபே. இந்த வெஸ்ட்மினிஸ்டர் அபே இந்த இடத்துல தான் நிறைய ரைட்டர்ஸ் புதைக்கப்பட்டார்கள். How many stanzas compose the main body of A Song of Saint Cecilia's Day? எத்தனை ஸ்டான்ஸா இருக்கு? 8 ஸ்டான்ஸாஸ் இருக்கு. 7 ஸ்டான்ஸாஸ் இருக்கும். அந்த 8th ஸ்டான்ஸா வந்து a grand chorus அப்படின்னு சொல்றோம். மொத்தம் 63 லைன்ஸ் இருக்கு இந்த போயம்ல. On which date is Saint Cecilia's Day celebrated? Saint Cecilia's Day எப்ப செலிப்ரேட் பண்ணுவாங்க?
November 22. According to the poem, from what did the universal frame begin? Heavenly harmony. Heavenly harmony. The term used to describe the closing full in man. ரொம்ப முக்கியம். The closing full in man of heavenly harmony is diapason அப்படின்னு ஒரு வேர்டு இவர் யூஸ் பண்ணியிருக்காரு அந்த போயம்ல. அந்த டேர்முக்கு என்ன மீனிங்னா க்ளோசிங் ஃபுல் இன் மேன் அப்படின்னு அர்த்தம். Which biblical figure is identified as the father of all who play the harp and flute? ஜூபல். ஜூபல்ங்கிற biblical character தான் வந்து என்ன பண்றாரு, இந்த harp fluteலாம் வந்து என்ன பண்றாரு, வாசிக்கிறார். He is the father. What instrument did Jubal strike to create a celestial sound? என்ன சவுண்ட் அது? The chorded shell. ஸோ அதில் வந்து சவுண்ட், அந்த celestial sound, ஒரு heavenly harmony உண்டு பண்றாரு. நல்லா மியூசிக். இன்னைக்கு நம்ம மியூசிக்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். The trumpet's loud clangor is said to excite men to arms. ஸோ இந்த ட்ரம்பட்ங்கிறது என்னத்தை வந்து குறிக்குது இந்த இடத்துல அப்படின்னா, stirs us to anger and war with a loud clangor. அந்த ட்ரம்பட் எக்காலம், ட்ரம்பட்டை ஊதும் போது ரெண்டு படைகளும் தயாரா இருக்கும், நல்ல உக்கிரத்துல சண்டை போடுறதுக்கு. ஸோ அதுதான் அந்த ட்ரம்பட் வந்து குறிக்குது. Which instrument is associated with the notes of anger and mortal alarms? Trumpet தான். The soft complaining flute is said to discover the woes of hopeless lover. இதுதான் அந்த flute lute. The fluteங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல லூட்டுங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன உண்டாகுதுன்னா, ஒரு சாஃப்ட் கம்ப்ளைண்ட். அது வந்து என்ன பண்ணுது, விஸ்பர்ஸ். விஸ்பர்ஸ் அப்படின்னா அப்படியே முணுமுணுக்கிறது, அப்படியே மெதுவா பேசுறது. ஹோப்லெஸ் லவ்வர்ஸ் அண்ட் மெலன்காலி, இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல கொண்டு வரது தான் வந்து என்னது, ஃப்ளூட் லூட். Which instrument is described as having sharp sound and expressing jealous pangs? இது வந்து the violins. What instrument did Saint Cecilia use to mend the choirs above? The sacred organ. Sacred organ புனிதமான organ. According to the poem, what was the effect of Orpheus' lyre? So இது ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லியிருப்பாரு, ஆர்ஃபியூஸை பத்தி சொல்லியிருப்பாரு. இந்த ஆர்ஃபியூஸ் என்ன பண்ணுவாராம், அவரோட லயர் எடுத்து வாசிச்சாருன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த ராக்ஸ், மலைகள், ட்ரீஸ் கூட அப்படியே மூவ் ஆகுமா, மதிமயங்கி மூவ் ஆகுமா. அதுதான் வந்து இட் அன்ரூட்டட் ட்ரீஸ் அப்படின்னு இங்க கொடுத்திருக்காருங்க ஆப்ஷன்ஸ்ல. Why did the angel appear when Cecilia played? Cecilia வந்து வாசிச்சாங்கன்னா ஏஞ்சல், தேவதைகள் வந்து வருவாங்களாம். Mistaking earth for heaven. இவங்க ஏர்த்ல வாசிச்சா ஏஞ்சல்ஸ் வந்து நேரா ஏர்த்துக்கே வந்துருவாங்களாம். அவங்க வந்து என்ன நினைச்சிருப்பாங்களா, ஹெவன்ல இருக்கிறோம் நினைச்சு வந்துருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லயும் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அசோசியன், ரீசன். அசோசியன் அப்படின்னா கூற்று, ரீசனுங்கிறது காரணம். In a song for Saint Cecilia's Day, the trumpet is associated with exciting men to take up arms. ஸோ இந்த போயம்ல அந்த ட்ரம்பட்டுங்கிறது என்ன, அது எதுக்காகனா அந்த வார் பண்றதுக்கு, சரிங்களா, எக்காலம் ஊதும் போது அவங்க சண்டைக்கு தயாராகிறாங்க. ஸோ அதை அந்த சோல்ஜர்ஸை வந்து வேக்கப் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு ட்ரம்பட் வந்து யூஸ் பண்ணுறாங்க, வாசிக்கிறாங்க. ரீசன் என்ன சொல்கிறாங்க, the speaker noted that the trumpet's loud clangor and still notes for anger create mortal alarms. ஸோ இந்த ட்ரம்பட் வாசிக்கும் போது இது என்ன பண்ணுது, ஒரு லவுடு கிளாங்கர், ஒரு சவுண்டு வருது, சரிங்களா, எக்காலம் ஊதுறாங்க. அதில் அவர்கள் மனிதர்கள் மத்தியில் ஆங்கர் அண்ட் வார் வர ஆரம்பிக்குது. அப்போ இந்த அசோசியனும் கரெக்டு தான், அந்த அசோசியனுக்கு ஏற்ற ரீசன் தான் இது. ஸோ போத் ஏ அண்ட் ஆர் ட்ரூ. ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அது போல இந்த மாதிரி மேட்ச் இட்டாவும் இப்போ கொஷின்ஸ் வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபார்மேட்லையும் தெரிஞ்சுக்கோங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ட்ரம்பட், சாஃப்ட் ஃப்ளூட், வயலின், சாக்ரட் ஆர்கன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ட்ரம்பட்டுக்கு வந்து 3 ஆன்சர் பாருங்க, லவுட் கிளாங்கர் அண்ட் மார்டல் அலார்ம்ஸ் அப்படின்னு. சாஃப்ட் ஃப்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவ்ஸ் ஆஃப் ஹோப்லெஸ் லவ்வர்ஸ். அந்த ஹோப்லெஸ் லவ்வர்ஸ் மத்தியில தான் என்ன இந்த மெலன்காலி உண்டாகுது, அதான் சாஃப்ட் கம்ப்ளைனிங். அது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வயலன்ஸ். வயலன்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஜெலஸ் பேங்ஸ் அண்ட் டெஸ்பரேஷன். சாக்ரட் ஆர்கன் செகண்ட் ஆன்சர். சாக்ரட்னா புனிதம், அப்போ ஹோலி லவ் அண்ட் மெண்டிங் கோயர்ஸ் அபவ். ஸோ இப்படி மேட்ச் இட் நம்மளால பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஜான் ட்ரைடனுடைய சாங் ஆஃப் செயின்ட் சிசிலியாஸ் டேங்கிற போயம்ல இருந்தால் எம்சிக்யூ டிஸ்கஸ் பண்ணோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஜிடிஆர்பிக்கு டெஸ்ட் பேஜ் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது இந்த டெஸ்ட் பேஜில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால், ஏதாவது கிளாரிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ் வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.